ஹாய் ஓச்சி, ஒரு பொண்ணு உங்களை ப்ரோன்னு கூப்பிட்டா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்ம மனசுக்கு பிடிச்ச பொண்ணு நம்மளை ப்ரோன்னு கூப்பிட்டா அப்படின்னா அதை விட ஒரு சங்கடமான விஷயம் எதுவுமே கிடையாது. பசங்க அப்படியே செத்துருவாங்க. ஏன்டா ஏழை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கேன், அவள் என்னை ப்ரோன்னு சொல்லிட்டாடா, இப்போ நான் என்ன பண்ணுவேன், அவ்வளோதானா, எல்லாமே முடிஞ்சு போச்சா அப்படின்ற எண்ணங்கள்லாம் நிறையா நம்ம மண்டைக்குள்ளே வரும். அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியாமல் என்னென்னமோ தப்பு பண்ணி மொத்தத்தையும் போட்டு தள்ளிடுறது. ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட், ஒரு பொண்ணு உங்களை ப்ரோன்னு கூப்பிட்டா அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு ரெஸ்பாண்டே பண்ணாதீங்க. அவள் ப்ரோன்னு கூப்பிட்ருக்கா அப்படின்றத நீங்கள் மண்டையிலேயே ஏற்றிக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க, கேஷுவலாக விட்டுருங்க. ஏன்னா மித்த பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரோன்னு கூப்பிட்டா ஹே எதுக்கு என்னை ப்ரோன்னு கூப்பிட்ற, ஏன் அப்படின்னா கூப்பிடாத என்னை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேஷுவலாக அப்படியே நடக்காத மாதிரி அதுக்கு நீங்கள் ஒரு 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 கவனமே கொடுக்காதீங்க. ரெண்டாவது, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த பொண்ணு ப்ரோன்னு சொல்லிடுறா அப்படின்னா நீங்கள் எதுக்காக என்னை ப்ரோன்னு கூப்பிடுற அப்படின்னு சொல்லி காரணங்கள் கேட்டு என்னை ப்ரோன்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் ப்ரோன்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்கிற போது ரிவர்ஸ் சைக்காலஜி யூஸ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணுங்க வேணுக்குமே அந்த இடத்துல ப்ரோன்னு கூப்பிட்டு உங்களை வெறுப்பேற்றுவாங்க. மூணாவது விஷயம், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப சோகத்துக்கு ஆழ்த்தப்படக்கூடாது. ரொம்ப கேஷுவலாக நீங்கள் இருக்கணும். ஐயோ ப்ரோன்னு கூப்பிட்டா அப்படின்ன பிறகு அவள் ஃப்ரெண்ட்டை போய் பேசுகிறது, ஹே என்னடி ப்ரோன்னு கூப்பிட்றா, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, எதுவும் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா சொல்லு, எதுவும் நான் அதை சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவள் ஃப்ரெண்ட்ஸ்டேயோ வேறு யார்கிட்டையோ போய் அதை கரெக்ட் பண்ணணும் நிற்காதீங்க. அவள் இது மாதிரி செக்கிங் தான், இது ஒன் ஆஃப் த செக்கிங் ப்ராசஸ். அப்படி இல்லைன்னா உங்களை உண்மையிலேயே ஒரு அண்ணனாக தான் பார்க்குறேன், உங்களை ஃப்ரெண்ட்ஸோன் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டா அப்படின்னா ப்ரோன்னு சொல்லுவா. இந்த இடத்துல நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அவள் அவங்கள ப்ரோன்னு சொல்லிடுறான். நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஏய் ப்ரோவா, அப்போனா என்னை எங்கர் ப்ரோவா வச்சுக்கோ, எனக்கு எதுலேயுமே சின்ன பையன் மாதிரி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேஷுவலாக சொல்லிவிட்டு விட்டுறணும். திருப்பி நீங்கள் நான் உன்னோட எங்கர் ப்ரோ நீங்கள் சொல்லி காமிக்காதீங்க. அந்த இடத்துல மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அந்த இடத்துலேயே அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுவா. என்னடா மித்த பசங்கள்லாம் நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, என்னை ப்ரோன்னு கூப்பிடாதுன்னு, இவன் என்ன அப்படியே கேஷுவலாக அப்படியே என்னை எங்கர் ப்ரோன்னு சொல்கிறா, என்னை பெரிய ஆளாக்கிறாத, சின்ன பையனை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான்னு ஷாக் ஆயிடுவா. அந்த பொண்ணு உங்கள்கிட்ட நைட்டு மெசேஜ் பண்ணுறா, லேட் நைட்டில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறா அப்படின்னா அந்த பொண்ணு சும்மா தான் ப்ரோன்னு உங்களை கூப்பிட்ருக்கா தவிர உள்ளேருந்து ப்ரோன்னு சொல்லி கூப்பிடல, உங்களை வம்பிழுத்து பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்ருக்கா. இந்த இடத்துல நீங்கள் கேஷுவலாக ப்ளே பண்ணுறது தான் கீ. ஏன்னா உண்மையிலே ப்ரோன்னு உங்களை கூப்பிட்றா அப்படின்னா நைட்டு சத்தியமாக மெசேஜ் அனுப்ப மாட்டான். யாரு கூட பேசுகிறதுக்கு பிடிக்குமோ அது மாதிரி ஆட்கள் கூட தான் நைட்டு மெசேஜ் பண்ணுவா. இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ ஐடியா கிடச்சிருக்கோம். ஒரு பொண்ணு ப்ரோன்னு கூப்பிட்டா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, வெரி சிம்பிள் கைஸ். அதை ஒரு பெரிய இஷ்யூவாக்காமல் ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணோம். என்னதான் உள்ள சுருன்னு இருந்தாலும் எதுவுமே இல்லாத மாதிரி ப்ரோ அப்படின்ட்டு போயிடுற மாதிரி போயிடணும். உள்ளே அப்படியே வேறு மாதிரி உள்ள காண்டா இருக்கும். பசங்களுக்கு எவ்வளோ சங்கடம் இருக்குன்னு எனக்கும் தெரியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.